சிவகுமாரன் என் கண்ணின் மணிகளுக்கு தொடர்கிறது. சிவகுமார் விபூதி வச்சிருக்காரு. விபூதி வச்சவெல்லாம் யோகி நினைச்சுக்காரு பாட்டு போட்டேன். எனக்கு சேர்த்து போட்டேன். திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீறு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். முரடனும் அறுபாடில் காரியம் பார்த்தவன் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகிறான். அட்டமுறை இந்து மதம் பின்னாடி வந்து குழந்தைகளை கொஞ்சம் நாளாந்தான் புரியும். முன்னாடி ஒரு 20 ரூபா உட்காந்துருக்காங்க. எங்க சோட்டா அவனுக்கு தான் அட்டமுறை இந்து மதம் என்னன்னு தெரியும். என்ன சாரம் வலிச்சு சொல்றான் தெரியுமாமே? தேவைக்கு மேல் பொருளும் திறமைக்கு மேல் புகழும் சேர்ந்தால் உனக்கு தலைகால் புரியாதுங்கிறான். தேவைக்கு மேல் பொருளும் திறமைக்கு மேல் புகழும் சேர்ந்தால் உனக்கு தலைகால் புரியாது. நீ ஏறுகிறாய் என்றால் அவன் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் என்ற அர்த்தம். நீ இறங்குகிறாய் என்றால் உன்னை சிந்திக்க வைக்கிறான் என்ற அர்த்தம். உனது பெருமை கடவுளின் மகிமை, உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம். கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஏன் விதித்திருக்கிறான்? தங்களது கொள்கைகள் தங்கள் கண் முன்னாலேயே தோல்வி அடைவதைக் கண்டு நொந்து போக வேண்டும் என்றுதான். உண்மையான பக்தியோடு சிலருக்கு நீண்ட ஆயுளை ஏன் வைத்திருக்கிறான்? தங்களது பக்தி நியாயமானதே என்று அவர்களும் மற்றவர் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான். வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கும். ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவனையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறையா. நீ விதைத்த வினைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்திலே வேறு பயிர்களை பயிரிட முடியுங்கிறான். ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்று போகின்றன. குற்றங்களும் பயங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தேவை உணர முடியாது. தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டிவிடுகிறான். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பணிந்து பணிந்து வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறது. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது. உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த பூஜ்ஜியத்துக்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவன் பரிசு. நம்பர் பின்பக்கம் விழுந்தால் அது அவன் சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு போய்விட்டால் அடுத்து பயங்கர சரிவு காத்திருக்கும். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. ஆசைகள் 3 விதம்: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விடுகிறது. பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாவம் நிகழ்கிறது. பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது. இந்த 3இல் ஓராசை கூட இல்லாதவர் மிக குறைவு. எனவே இவை கடந்து பற்றற்று வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை. பற்றற்று வாழ்வது என்றால் அனைத்தையும் திறந்துவிட்டு ஓடி போய் சன்னியாசியாவதல்ல. இருப்பது போதும் போவது போக மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சரணங்கள் ஏற்படாமல் இருப்பற்ற வாழ்க்கை. அழகில்லாத உருவங்களை ஒதுக்காதீர்கள். நம்ம நாட்டில் பிறந்த பெண்கள்ல 99 பெண்கள் என்ன ஆண்டவன் நல்லா படைக்காம போயிட்டான், குண்டு மூக்கோட படைச்சிட்டான், கண்ணங்கிரன் படைச்சிட்டான், சொட்ட முடியா படைச்சிட்டான், தெத்தி பல்லா படைச்ச குள்ளியா படைச்சான்னு வருத்தப்படா பெண்களே கிடையாது. 99% பெண்கள் என்ன ஆண்டவன் நல்லா படைச்சிருக்கலாம். எங்க அம்மா எங்க அண்ணன் மட்டும் சிவபாப்பில கருப்பியா பெத்து போட்டா வருத்தப்படாத பொம்பளைகளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்காக இதுதான் தாயே. அழகில்லாத உருவங்களை ஒதுக்காதீர்கள். அதற்குள்ளே ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. அழகான உருவங்களுக்காதீர்கள். அதற்குள்ளே ஆணவம் தலை தூக்கி நிற்கிறது. பணக்காரன் வீட்டு படிக்கட்டில் ஏறாதீர்கள். அங்கே அவமானம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. மேதைகளை உச்சி கூட புகழாதீர்கள். அந்த மேதைத்தனம் அத்தோடு முழிந்து விடுகிறது. சும்மா விசிறாதீங்க. ஐயா உங்க அம்மா யாழ் அதோட க்ளோஸ். சுகத்துக்காக திருமணம் செய்து கொள்பவன் தொல்லைப்படுவதும் கண்கூடானதே. வசதிக்காக கார் வாங்குபவன் விபத்துக்குள்ளாவதும் தவிர்க்க முடியாததே. சுகம் தலையாக இருந்தால் துக்கம் வாளாக இருக்கிறது. தலையை பிடித்து தூக்கினால் வாலும் கூடவே வருகிறது.
பகவான் ராமணருக்கு ஒரு கோவணத்தில் ஒரு இந்த சைஸ் கோவணம், பகவான் ராமணருக்கு ஒரு கோவணத்தில் இருந்த நிம்மதி ஃபரூக் மன்னருக்கு பட்டு பீதாம்பரங்களில் கிடைக்கவில்லை. காஞ்சி பெரியவருக்கு கால்நடையில் கிடைத்த நிம்மதி கடன்காரன் சினிமாக்காரனுக்கு கால் சவாலில் கிடைப்பதில்லை. காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள் காலே இல்லாதவர்களை பார்த்து ஆதரடையுங்கள். என்ன இல்லையே என்று வருத்தப்படுகிறவர்கள் தலையில் முடியே இல்லாதவர்களை பார்த்து ஆதரடையுங்கள். யானை மீது ஏறி கீழே விடுபவனை பார்த்து யானையை வேண்டாம் என்று முடிவு கட்டுங்கள். இந்த புராணத்தை அப்படியே லேசா பிரட்டி பார்த்து இப்பதான் படிச்சிருக்கேன். எல்லா துறவியும் மூக்கு மேல முன்கோவம் வச்சிருக்கேன். கோபம் இல்லாத துறவிகளே கிடையாது. அத்தனை பயலும் பிடி சாபம் தான் ரெடியா வச்சிருக்காங்க கையில. பிடி சாபம் அத்தனை முயல் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடிச்சாம நம்ம கண்ணதாசன். அடக்கமுடன் வாழும் குடும்ப தலைவன் அடக்கம்